கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த 5 மாதங்கள் ஆண்டவர் அற்புதமாய் பாதுகாத்த ஆண்டவர் 6வது மாதம், புதிய ஒரு மாதம், ஜூன் மாதம். இந்த ஜூன் மாதம் என்று சொன்னாலே தேவைகள் நிறைந்த ஒரு மாதம். அது மாத்திரமல்ல, புதிய கல்வி ஆண்டுக்குள்ள பிள்ளைகள் எல்லாம் பிரவேசிக்கிறதான ஒரு மாதம். பயத்தோடு கூட இருக்கிறீங்களா? எப்படி இருக்க போகுது இந்த கல்வியாண்டு என்று சொல்லி பெற்றோர்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறீர்களா? இப்படி எதிர்பார்ப்போடு இருக்கிறதான மாணவர்களுக்கு, மாணவ செல்வங்களுக்கு, பெற்றோர்களுக்கு, குடும்பத்திற்கு, திருச்சபைக்கு, எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் தருகிற ஜூன் மாதத்தின் வாக்குத்தத்தம் தான் இந்த மாதத்திற்காக தேவ சமூகத்தில் நான் காத்திருக்கும் போது என்னை ஆவியானவர் நடத்தினதான வேத பகுதி உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 23வது வசனத்துக்கு நேராய் என் ஆவியில் என் ஆண்டவர் நடத்தினார். நப்தலி கர்த்தருடைய தயவினால் திருப்தியடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்து மேல் திசையும் தென் திசையும் சுதந்தரித்து கொள் என்றான். இந்த வார்த்தையை தான் கர்த்தர் தந்தார். இந்த வார்த்தைக்காக ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த ஜூன் மாதத்திற்காக கர்த்தரை துதிக்கிறோம். இந்த புதிய மாதத்தை காண செய்தீரே, இந்த மாதத்தில் தந்திருக்கிற வார்த்தைக்காக, வாக்குத்தத்தங்களுக்காக தேவனை துதிக்கிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகள் ஆசீர்வதியும், இது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொல்லி ஜீவனுள்ள சாட்சி எழுப்பித்தாரும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உபாகமம் 33ஆம் அதிகாரம் என்று சொன்னாலே மோசே அங்கே 12 கோத்திரங்களை கடைசி நாட்களில் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஆவியானவர் மோசையை பயன்படுத்தி அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது நப்தலியை குறித்து இங்கே ஆசீர்வதிக்கிறது தான் இந்த ஜூன் மாதத்தில் கர்த்தர் நம்மளை பார்த்து பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, நீ திருப்தி அடைவாய் என்பதாக ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எதுக்கெடுத்தாலும் நமக்கு ஒரு திருப்தியையே பார்க்க முடியல. பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு வெள்ளை சட்டை எடுத்து கொடுப்போம் என்று சொன்னால் அந்த வெள்ளை சட்டையில் பிள்ளைகள் திருப்தி அடைய மாட்டாங்க. வெள்ளை சட்டையில் இருந்தால் அந்த கலர் நல்லா இருக்குமே, இந்த கலர் வாங்கியிருக்கலாமே. ஒரு சின்ன சட்டை எடுக்கிற காரியத்தில் கூட இருக்கிறதுல திருப்தி அடைய மாட்டார்கள். நீங்கள் குடியிருக்கிறதுன வீட்டை குறித்து திருப்தியாக இருக்கிறீங்களா? எத்தனை பேர் புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த இடத்துல போய் வீடு வாங்கினேனே, இந்த இடத்துல போய் வீடு கட்ட ஆரம்பித்தேனே. திருப்தி இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? குடும்பத்தை குறித்து திருப்தி இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? படிக்கிற படிப்பை குறித்து திருப்தி இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? இந்த இடத்துல போய் நான் என்ன செஞ்சிட்டேன், சீட் வாங்கிட்டேனே, இந்த கல்லூரியில் போய் சீட்டு வாங்கிட்டேனே, இதை எப்படி படிக்க போகிறேன், எப்படி இந்த கல்வியாண்டை முடிக்க போகிறேன், இப்படி ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் திருப்தி இல்லாததை போல, ஒரு மன நிறைவு இல்லாததை போல என் ஆவியானவர் காண்பித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒரு வெறுமையானதை போல, ஒரு சந்தோஷத்தை காணாததை போல, ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்தது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி சம்பவிக்கிறது என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் பல கேள்விகள் இருக்கிறதாக கர்த்தர் காண்பிக்கிறார். இப்படிப்பட்ட நிலைமையில் ஓடிக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னை பார்த்து தான் கர்த்தர் நப்தலிக்கு சொன்ன ஆசீர்வாதம், கர்த்தருடைய தயவினால் அவன் திருப்தி அடைவான். அப்படி என்றால் கர்த்தருடைய தயவு உன் மேலே இருக்கும், உன் குடும்பத்தின் மேலே இருக்கும், உன் பிள்ளைகள் மேலே இருக்கும். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கிறோம், நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கிற ஆசைதான் தயை என்று வாசிக்கிறோம். அப்படி என்றால் பரலோகத்தில் நமக்காக வீற்றிருக்கிற ஆண்டவர், இன்றைக்கு நமக்குள் வாசம் பண்ணுகிற ஆண்டவர் நன்மை செய்வதற்கு, என் பிள்ளைக்கு நான் நன்மை செய்வேன், என் பிள்ளை திருப்தி இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறது, ஏன் இது நடந்தது, ஏன் இப்படி சம்பவித்தது, ஏன் இதில் போய் நான் லாக் ஆனேன், இதுலேருந்து நான் எப்படி வெளிவர போகிறேன், இதுலேருந்து நான் எப்படி தப்பிக்க போகிறேன், இப்படி என் காரியம்
நடக்கப் போகிறதோ என்று சொல்லி என் பிள்ளைகள் இப்படிப்பட்ட நிலைமையில் ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தான் என்னுடைய நன்மையை நான் தருவேன் சொல்லுகிறார், என்னுடைய ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். சோர்ந்து போகாதே மகனே, சோர்ந்து போகாதே மகளே, உன் வாழ்க்கையை இன்றைக்கு கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடு. நன்மை செய்வேன், உனக்கு நான் நன்மை செய்வேன் என்பதாக கர்த்தர் வாக்கு பண்ணி உனக்கு வாக்குரைத்து கொண்டிருக்கிறார். அங்கே உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் ஃபஸ்ட்டு கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைவாய் என்று சொன்னது அவருடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்து என்று நம்ம என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. நிறைந்து அப்படின்னா எங்கே ஒரு குறைவு இருக்குதோ அங்கே தான் நிறைவு என்ன செய்யணும், வேணும். அப்படின்னா இந்த மாதத்தில் இரண்டாவது தருகிற ஆசீர்வாதம் ஒரு நிறைவு. குறைவுகளை ஆண்டவர் மாற்றப் போகிறது. உன் வாழ்க்கையில் ஒரு நிறைவை ஆண்டவர் தரப்போகிறார். காணா ஒரு கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைவு இருந்துச்சு. ஆனால் அந்த குறைவை இயேசுவிடத்தில் சொல்லும்போது தான் இயேசு அங்கே குறைவை நிறைவாக ஆண்டவர் மாற்றினார். இந்த மாதத்தில் கர்த்தர் இந்த ஜூன் மாதத்தில் உங்கள் ஒவ்வொரு இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, நீங்கள் எதில் குறைபட்டு போயிருக்கிறீங்களோ, சமாதானத்தில் குறைபட்டு போயிருக்கீங்களா, சந்தோஷத்தில் குறைபட்டு போயிருக்கிறீங்களா, வருமானங்களில் குறைபட்டு போயிருக்கிறீங்களா, அது மாத்திரமல்ல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த காரியம் நடக்காமல் இருக்கிறதா, எதிலெல்லாம் நிறைவை பார்க்க முடியலையோ, எதெல்லாம் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலையோ அதெல்லாம் இயேசுவிடத்தில் கொண்டு வரணும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய தேவன் நம்ம கூட இருக்கிறது தான் நிறைவு. காணா ஒரு கல்யாண வீட்டில் இயேசு இருந்ததுனால தான் நிறைவு. இதே போல் தான் வனாந்தரத்தில் 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தினார். நடத்தும் போது அவர்கள் தான் சின்ன சின்ன காரியத்தையும் பெருசாக நினச்சாங்க. சாதாரண இறைச்சிக்காக, கொம்மட்டிக்காய்க்காக, கீரைக்காக, தண்ணீருக்காக, இப்படிலாம் எங்களுக்கு எகிப்தில் இருந்தால் கிடச்சிருக்குமே, அங்கே இருந்தால் அது நடந்திருக்குமே, இது நடந்திருக்குமே என்று சொல்லி அவர்களுக்கு எவ்வளவோ அற்புதத்தை காலைதோறும் மன்னாவை வர்ஷிக்க பண்ணினாலும், கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினாலும், இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை ஆண்டவர் செய்தாலும் அவருடைய வாழ்க்கையில் குறைவு என்று தான் நினைத்தார்கள். ஆண்டவர் 5 மாதங்களை ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார். உங்களுக்கு ஏதாவது குறைவு இருந்துச்சா? உங்களுக்கு ஏதாவது குறைபட்டு போனீங்களா? கடந்த நாட்களில் ஒரு சகோதரனை பார்த்தேன். அவரை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் நம்ம செய்கிற பிஸ்னஸ் எல்லாம் அது நம்முடைய வாழ்க்கையில் குறைவே இருக்காது. நீங்கள் குறைவு என்று சொல்லி உங்கள் கண்ணு தான் குறைவை பார்க்குது, உங்கள் மனது தான் குறைவை பார்க்குது. நீங்கள் தான் எனக்கு இது நடக்கலை, அது நடக்கலை, உங்களுக்கு ஏதாவது குறைபட்டுச்சா அப்படின்னு கேட்டேன். குறைவே படலை பாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். இதுதான் ஆண்டவர் உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலையும் ஆண்டவர் மோசே மூலமாக தம்முடைய ஜனங்களுக்கு வார்த்தையை முன்னுரைக்க சொல்லுகிறார். இந்த 40 வருஷமாய் நான் வனாந்தரத்தில் என் பிள்ளைகளை நான் நடத்தி வந்தேன், அவர்களுக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல், அதை உணர்த்து. அவர்கள் குறைவு என்று நினைக்கிறார்கள். என் வாழ்க்கையில் தான் இப்படி குறைவு, என் பிள்ளைகள் வாழ்க்கையில் தான் இப்படி குறைவு என்று சொல்லி அந்த பார்வையை அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மனம் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. மனதை மாற்ற சொல், அவருடைய நினைவை மாற்ற சொல், அவருடைய பார்வையை மாற்ற சொல். ஒன்றும் குறைப்பட்டு விடவில்லை சொல், நான் அவர்கள் கூட தான் இருக்கிறேன். நான் இருக்கிற இடத்துல குறைவு இருக்குமா? நான் இருக்கிற இடத்துல நிறைவு தானே இருக்கும் என்பதை உணர்த்து என்பதாக மோசே இடத்தில் கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அந்த மோசே தம்முடைய ஜனங்களை உணர்த்தினான். அவருடைய இருதயம் மாறிச்சு. இன்னைக்கு ஆண்டவர் உணர்த்துகிறார், மகளே மகனே, உனக்கு குறைபட்டு போச்சாப்பா? ஒன்றுமே உனக்கு குறையில்லை. நப்தலிக்கு அவருடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்து நிறைவை தருவார். 3வது அதே உபாகமம் 33:23வது வசனத்தின் பின்பகுதி இவ்வாறாக சொல்கிறது, மேற்திசையும் தென் திசையும் சுதந்தரித்துக்கொள் என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்ற நப்தலிக்கு நீ மேல் திசையும் சுதந்தரித்துக் கொள்வாய், நீ தென் திசையும் சுதந்தரித்துக் கொள்வாய். சுதந்தரித்துக் கொள்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தருவார். கடந்த நாட்களில் உங்களுக்கென்று வாக்கு பண்ணினது, உங்களுக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிறது. நீ அஜாக்கிரதையாயிருந்து, நீ அசதியாயிருந்து, நீ சாக்கு போக்குகளை சொல்லி எதெல்லாம் சுதந்தரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு நீ உன்
வேகத்தை குறைத்திருக்கிறாயோ, இந்த மாதத்தில் வேகத்தை அதிகப்படுத்து மகளே, வேகத்தை அதிகரி. நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் உண்டு. நீ சோர்ந்து போய் படுத்திருக்கிறாய், நீ உடைந்து போய் காணப்படுகிறாய், நீ உனக்குள்ள குறைவு இருக்குது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ சுதந்தரித்துக் கொள்ள வேண்டியது மேல் திசையும் உண்டு, தென் திசையும் உண்டு. இதே போல்தான் யோசுவா 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் யோசுவாவை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்தது. யோசுவாவுக்கு வயது சென்று முதிர்ந்தவனாய் மாறிவிட்டான். ஆனால் கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, இன்னும் நீ சுதந்தரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் மகா விஸ்தாரமாக இருக்கிறது. நீ சுதந்தரித்து கொண்டு முடியல மகனே, உனக்கு வயசாயிட்டு, உன் வேகம் குறைஞ்சிருச்சு. நீ ஆரம்பத்தில் இருந்த வேகம் இன்னைக்கு உனக்கு இல்லை. நீ வயதை காண்பிக்கிறாய், உன்னுடைய சரீர பலவீனத்தை காண்பிக்கிறாய். பலவீனம் எனக்கு முக்கியம் கிடையாது, உன் வயது முக்கியம் கிடையாது. சுதந்தரித்துக் கொள்ள வேண்டியது மகா விஸ்தாரமாக இருக்கிறது. வேகப்படுத்து, சோர்ந்து போகாதே. இது அவ்வளவுதான் நினைக்காதே. இன்னும் உனக்காக ஆசீர்வாதம் உண்டு, இன்னும் உனக்கான மேன்மைகள் உண்டு, உனக்கென்று வாக்கு பண்ணினது உண்டு. சுதந்தரித்துக் கொள்ள முன்னேறு. நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். ஆமேன். இதுதான் உன்னை பார்த்து வார்த்தை. எழும்பு, நீ வேகப்படுத்து. ஏன் படுத்திருக்கிற? நான் இருக்கிறேன்ல. நான் வாக்கு பண்ணதை உனக்கு செய்யாமல் இருப்பேனா? உனக்காக நிறைவேற்றாமல் இருப்பேனா? நிச்சயமாய் செய்வேன். எனவே இந்த மாதத்தில் கூட நீ திருப்தி அடைவா என்று பேசியிருக்கிறார். உனக்கு நிறைவு குறைவு இருக்காது, நிறைவு இருக்கும் என்று பேசியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நீ சுதந்தரித்துக் கொள்கிற அபிஷேகத்தை தருவேன் என்று பேசியிருக்கிறார். ஜூன் மாதம் அப்படியே ஆசீர்வதிக்கிறோம். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த ஜூன் மாதம், இந்த 6வது மாதத்திற்காக கர்த்தரை துதிக்கிறோம். கடந்த 5 மாதங்கள் நடத்தினவர் இந்த 6வது மாதம் உபாகமம் 33:23 வசனத்தின் படியே நப்தலிக்கு தந்த ஆசீர்வாதம் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனங்களுக்கு தருவதற்காக, ஆண்டவரை திருப்தியடைய செய்வதற்காக, நிறைவை காண செய்வதற்காக, அபிஷேகத்தின் நிறைவு, அது மாத்திரமல்ல சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய அபிஷேகத்தை கர்த்தர் தருவதற்காக, வேகப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரை, புதிய கல்வியாண்டில் பிரவேசிக்க இருக்கிற ஒவ்வொரு மாணவர்களையும் ஆசீர்வதிக்கிறோம், மாணவ செல்வங்களை ஆசீர்வதிக்கிறோம், பெற்றோர்களை ஆசீர்வதிக்கிறோம். தேவைகளை சந்தியும், பயத்தை நீக்கும், பதட்டத்தை நீக்கும். ஆண்டவரே, புதிய நல்ல ஃப்ரெண்ட்ஸுகளெல்லாம் கிடைக்க உதவி செய்யும். இந்த ஆண்டு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், மேன்மையை காணட்டும். உபாகமம் 33:23 படியே பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும், நன்மை அனுபவிக்கட்டும். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். காட் பிளஸ் யூ ஆல்.